அடுத்து நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன்றுங்க, இது ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதாவது சோர்ஸ் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எந்த வேவ்ஸ்னால் எமிட் பண்ணிட்டோம், அது ஒரு சோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இங்கேருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டை வந்து பார்த்திங்கன்னா when the light is emitted from the source வந்து எமிட் ஆகக்கூடிய ஒரு லைட்டை வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டடி பண்ணலாம். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. when the light is directly studied by the டிவைஸ், ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு சோர்ஸ் வந்து வரக்கூடிய லைட்டை வந்து டைரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதை கொண்டு போய் ஒரு அப்சார்பிங் மெட்டீரியல் லைக் இது மாதிரி ஒரு பிளாக் கிளாத் வச்சுருன்னு வச்சுக்கோங்க, துணியை கருப்பு துணியை நம்ம வச்சிட்டோம்னா இந்த பிளாக் கிளாத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கா. அப்போ ஒரு பிளாக் கிளாத்து கொண்டு போய் அது மேலே போடும்போது இது அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ ஒரு அப்சார்பிங் மெட்டீரியல் மேலே ஒரு சோர்ஸ் வந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டை ஒரு அப்சார்பிங் மெட்டீரியல் மேலே பாஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம். இவ்வளோதாப்பா மீனிங். ஸோ ஏன்னா நமக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது புக் பேக் இருக்குது, இதுவும் கண்டிப்பாக படித்தாகணும். when a object burns and emit the radiation, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எரிஞ்சால் நமக்கு ஒரு ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணோம், ரைட்டு, ஹீட்டாவோ சம்திங் எமிட் பண்ணோம். இது தட் இஸ் எமிட் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ இப்போ அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ணதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெம்பரேச்சர் பொறுத்து நமக்கு ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்கும். இஃப் ஆப்ஜெக்ட் பிகம் ஹாட் ஆச்சுன்னா இட் க்ளோவ் த ரெட் கலர் நமக்கு இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி ஃபர்தர் இன்க்ரீஸ்ட், இன்னும் நம்ம ஹீட் அதிகம் பண்ணிகிட்டே போனால் த ரெட்டிஸ் ஆரஞ்ச் கலர், இன்னும் கொஞ்சம் ரெட்டிஸ் ஆரஞ்ச் கலர் நமக்கு இருக்கும். ஓகே, அண்ட் பிகம் ஒயிட் தென் இன் ஹாட்டஸ்ட் ஆகும்போது அது வந்து பிகம் ஒயிட் ஆகிடும். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ்வலி டயக்ராமை நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இட் இஸ் கால்டு பிளாக் பாடி. இது மாதிரி நமக்கு வந்து ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணால் அந்த பாடிக்கு பேர் வந்து பிளாக் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி கர்வ் டிபெண்ட் அப்பான் த பாடிஸ் டெம்பரேச்சர். அப்போது அது கண்டினியூஸாக என்ன வேவ்ஸ் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சப்போஸ் வி அலோவ் த பீம் ஆஃப் ஒயிட் ரைட் டு பாஸ் த்ரூ த ப்ரிசம். இப்போது வரக்கூடிய ஒரு ஒயிட் ரைட்டை நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரிசத்தை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு த 7 கன்ஸ்டியூட் கலர். ஏன்னா ஒயிட் அப்படிங்கிறது இஸ் நாட் எ சிங்கிள் கலர். ஒயிட் அப்படிங்கிறது இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 7 கலர்ஸ். ஒரு 7 கலர்ஸ் மிக்ஸ் ஆனதான் அதுக்கு பேர் வந்து என்னது ஒயிட்னு சொல்லுவாங்க. என்ன 7 கலர்ஸ்? வெப்ஜிஆர் படிச்சிருப்பேன், VIBGYOR வெப்ஜிஆர். இந்த 7 கலர்ஸ் மிக்ஸ் ஆனால் தான் அது ஒயிட்டு. அப்போது when the beam of white light pass through this prism, it split into a 7 constituent colors which can be viewed in the screen continuous spectrum. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பார்க்கும்போது ஒரு 7 கலர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்க முடியும். This phenomena is dispersion of light and different certain pattern of the colors orbital in the screen which is display is called spectrum. அப்போ அந்த 7மே நமக்கு வரிசைங்க தெரியுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஸ்பெக்ட்ரா கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு த 2 கேட்டகரி. ஓகே, மீனிங் புரிஞ்சது? ஸ்பெக்ட்ரானா என்னென்னா குரூப் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த குரூப் ஆஃப் வேவ்ஸ் என்ன குரூப்பு, ஒரு ஒயிட் லைட்டை கொண்டு போய் ஒரு ப்ரிசத்தில் பாஸ் பண்ணும்போது அது 7 கலர்ஸ் தான் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு என்னது குரூப் ஆஃப் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the spectrum of the self-luminant surface is taken we get the emission spectrum. இப்போ நமக்கு அது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் என்னது, ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த self-luminant source என்னது, தானாக லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் அதை டைரெக்டாக நம்ம ஸ்பெக்ட்ரத்துக்கு, அதாவது அதோடைய ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் என்னது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஈச் சோர்ஸ் ஹேஸ் த ஓன் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு சோர்ஸுக்குமே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து, அதாவது இதுதான் சோர்ஸ் ரைட்டாக, இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை ப்ரிசத்துக்கு பாஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக ஸ்டடி பண்ணால் அது நமக்கு என்னது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அவர் தான் என்னது. இப்போ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் என்னது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதில் 3 டைப்ஸ்: கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு 3 டாபிக் இருக்குது. இது தனியாக ஒரு 5 மார்க் கொஷின் கேட்பாங்க.
இதை பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா when the right from the incandescence ரைட் என்னது ஃபிலமெண்ட் பல்ப் இது மாதிரியான இன்கான்சிடென்ட்னா ஒயிட் லைட் எமிட் பண்ணக்கூடிய டிவைஸ் அவர் தான். ஓகே அதாவது ரைட் எமிட் பண்ணக்கூடிய டிவைஸ் சிம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ when the light is from the incandescent RAM allowed to pass through the prism மேலே பாஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் ஸ்பிரிட் into the 7 colors ஒயிட் லைட் இன்கான்சிடென்ட் ரேம்னு சொன்னாங்க. 7 colors கொடுக்கும். அதை கொண்டு போய் நான் ப்ரீசத்துக்கு பாஸ் பண்ணால் எனக்கு 7 colors கிடைக்குது. It consists of the wavelength containing all visible colors ranging from violet to red. அதான் நான் சொன்னேன், வீருந்து வெப்சிஆர் அப்படின்னு சொல்லுவோம். வயலட் இருந்து என்னது ரெட்டு வரைக்கும் எல்லா ரைட்டும் நம்ம எமிட் பண்ணால் கண்டினியூஸாக வயலட்டு இண்டிகோ ரெட் இது மாதிரி அப்படியே வரிசையாக நமக்கு எமிட் பண்ணால் அந்த கண்டினியூஸாக நமக்கு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரத்தை தான் நம்ம என்னது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னது நமக்கு கார்பன் ஆர்க் இன்கான்சிடென்ட் சாலிட் இதெல்லாம் நமக்கு வந்து இது மாதிரியான ஒயிட் லைட் எமிட் பண்ணணும். அதை ப்ரேசத்துக்கு பாஸ் பண்ணால் நமக்கு 7 colors எக்ஸிபிட் ஆகும். சிம்பிள் இவ்வளோ தான். அடுத்தது சப்போஸ் லைட் ஃப்ரம் த ஹாட் பாடிஸ் allowed to pass through the prism. இப்போது ஹாட் பாடியிலிருந்து வரக்கூடியது இந்த செகண்ட் டயக்ராம்ப்பா ஒரு ஹாட் பாடியிலிருந்து வரக்கூடிய லைட்டை கொண்டு போய் ஒரு ப்ரீசத்து மேலே பாஸ் பண்ணும்போது லைன் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சின்ன சின்ன தனித்தனியாக லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இது மாதிரியான லைன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு எமிட் ஆகும். ஓகே, அதாவது என்னது இன்கான்சிடென்ட் வரக்கூடியது வந்து இது மாதிரி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தையும் ஹாட் பாடிஸ் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சின்ன சின்ன லைன்ஸை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அது லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆல்சோ நவுன் அஸ் த டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்ன கண்டினியூவாக இருக்காது, கேப் விட்டு இருக்குது பாருங்கள், அதான் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். The line spectrum can consist of the sharp line at the definite wavelength or frequency. ஒவ்வொன்றும் தனித்தனியாக definite wavelength frequency இருக்கக்கூடிய sharp line. Such a spectrum arises due to the external atoms of element. The lines of characters of element is different from the different element. ஒவ்வொரு எலமெண்ட் வந்து நமக்கு அதோட இது நமக்கு என்னது டிஃப்ரெண்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எக்ஸட்ராஸ் இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரமாக நமக்கு எமிட் பண்ணக்கூடிய டிவைசஸ். அடுத்தது பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்க, இந்த ஒரு சிங்கிள் லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்த்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷார்ப் லைன் சேர்ந்து தான் எனக்கு இது மாதிரி ஒரு சிங்கிள் லைனை கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஸோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் த several number of very closely spaced spherical lines which overlap together forming a specific band which is separated by the dark spaces. என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? எனக்கு ஒரு லைன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் மெனி டார்க் லைன்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் சின்ன சின்ன லைன்ஸ் வந்து ஷார்ப்லி க்ளோஸ்டு லைன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லைனுக்கு இடையில ஒரு டார்க் ஃபேஸாக இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பேண்ட் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் ஹேஸ் இ ஷார்ப் எட்ஜ். ஒரு எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜ் இப்படி போகுது பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அது ரெட்டு போக போக அது அப்படியே ஃபேட் ஆகி மங்காக தெரியும். அதை கொடுத்து பார்ப்பாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் ஹேஸ் த ஷார்ப் எட்ஜ் அட் ஒன் எண்டு ஃபேட் அவுட் ஆஃப் த அதர் எண்டு. இன்னும் ரெண்டு வந்து நமக்கு ஃபேடாக இருக்கும். சச் எ ஸ்பெக்ட்ரம் அரைசிய மாலிக்யூல்ஸ் நமக்கு கிடைக்குது. பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து மாலிக்யூலோடைய கேரக்டர்ஸும் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸை பொறுத்து தான் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அமோனியா கேஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் டியூப் இதுங்க கிடைக்கக்கூடிய வந்து நமக்கு என்னது பேண்ட் ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, 1 மார்க் நிறைய கேட்பாங்க. அடுத்தது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா when light is allowed to pass through the medium or absorbing spectrum substance. Okay, when light is allowed to pass through a medium or another absorbing substance, then the spectrum obtained is known as the absorption spectrum. நான் ஏற்கனவே சொன்னதான், டைரெக்டாக ஸ்டடி பண்ணி பார்த்தா அது நமக்கு என்னது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அது ஒரு அப்சார்பிங் மெட்டீரியல் மேலே பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்தா அது நமக்கு என்னது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சிம்பிள் இவர் தான். இப்போ நெக்ஸ்ட் என்னது கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இதுக்கு 3 டைப் இருக்குது. கண்டினியூஸ் லைன் பேண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அங்கே கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இங்கே கண்டினியூஸ் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். வென் வி பாஸ் த்ரூ ஒயிட் லைட் த்ரூ த ப்ளூ கிளாஸ் பிளேட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது கவனிங்க, ஒரு ஒயிட் லைட்டு கொண்டு போய் ஒரு ஒயிட் லைட் கொண்டு போய் ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட்டை நம்ம பாஸ் பண்ணிட்டு பார்த்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்க, ஒரு ஒயிட் லைட் போயிட்டு இருக்கு. அது பார்த்துக்க வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளூ லைட்டை வச்சுட்டு இந்த ப்ளூ தான் அப்சர்விங் மெட்டீரியல். இப்போ நான் ஸ்டடி பண்ணி பார்த்தா ஒயிட் லைட்டு என்னென்ன கலர் இருக்குன்னு சொன்னால் VIB GYORன்னு சொன்னால் பார்த்தீங்களா,
அதில் இந்த ப்ளூ கலர் மட்டும் இருக்காது, மற்றது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஒயிட் லைட்டு கொண்டு போய் ஒரு ஒயிட் லைட்டுடைய பாத்தில் கொண்டு போய் ஒரு ப்ளூ கிராஸ் பிளேட் வச்சா இந்த கிராஸ் பிளேட் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்டை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். ஓகே, ரிமைனிங் இருக்குது மட்டும்தான் நமக்கு தெரியும். பாருங்கள், when we pass the white light through the blue glass plate, it's observe all colors except blue. blue மட்டும் நமக்கு எடுத்துக்காது, மற்றது எல்லாத்தையும் நமக்கு என்னது அப்சர்வ் பண்ணோம். அப்போ இது மாதிரி இருந்தால் அது என்னது கண்டினியூஸ் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லைன் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா when the light from the incandescent lamp ஒயிட் லைட் வந்து வரக்கூடிய லைட்டை வந்து ஒரு கோல்டு கேஸில் நம்ம பாஸ் பண்ணுறோம், அதுதான் ஒரு மீடியம், அப்சர்விங் மீடியம். இப்போ அப்சர்வ் பண்ணும்போது டிஸ்பர்ஷன் அது நமக்கு என்னது த்ரூ த டிஸ்பர்ஷன் நமக்கு கிடைக்கும். ப்ரிசம் லைன் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைக்கும். சிமிலர்லி இதே மாதிரி லைட் ஃப்ரம் த கார்பன் ஆர்க் அப்படிங்கிறது ஒரு லைட் எமிட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான். அதுலேருந்து வரக்கூடிய லைட்டையும் கொண்டு போய் ஒரு சோடியம் பேப்பர் இது மாதிரி இதில் பாஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் நம்ம கார்பன் ஆர்க் நமக்கு வந்து 2 டார்க் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே டயக்ராம் பாருங்கள். ஓகே, இது ஒரு கார்பன் ஆர்க்கு நமக்கு இங்கேருந்து வரக்கூடிய கோல்ட் கேஸ் அனுப்புகிறேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அப்சர்வ் ஸ்பெக்ட்ரத்துக்கு வந்து இது மாதிரியான 2 டார்க் லைனில் நமக்கு வந்து பேண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேண்ட் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா when a white light pass through the iodine vapor dark bands, இது மாதிரி ஒரு அயோடின் டார்க் பேண்ட் நம்ம அனுப்பும்போது, அயோடின் என்னப்பா டார்க் பேண்டு அனுப்பும்போது நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இதில் டார்க் பேண்டு கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்டு கிடைக்கும். சிம்பிள். இதுக்கு நேர் ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. இங்கே என்னது டார்க் பேண்டு வந்து கண்டினியூஸ் ஒயிட் பேக்ரவுண்ட், ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்டில் 2 டார்க் லைன்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாக டார்க் பேக்ரவுண்டு 2 ஒயிட் லைன் கிடைக்கும். இவன் தான் வித்தியாசம். இது ஈஸியாக படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எங்கே நமக்கு கிடைக்கும்? டைலூட் சொல்யூஷன் ஆஃப் த பிளட் அண்டு சாக்கோஃபைர் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பேண்ட் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லாஸ்ட் டாபிக் இந்த சாப்டர் வாட் இஸ் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ். ஜஸ்ட் ஒரு 2 மார்க் மட்டும் கேட்பாங்க. ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா when is spectrum obtained from the சன்லேருந்து வரக்கூடிய ஒரு லைட்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது பார்க்கும்போது இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ். அதில் வந்து நிறைய டார்க் லைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இந்த டார்க் லைன் எதுக்கு எக்ஸாம்பிள் பபிள் கேட்டுங்க, லைன் அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, தோஸ் டார்க் லைன் இன் சோலார் ஸ்பெக்ட்ரம், அந்த சோலார் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய இந்த டார்க் லைன்ஸுக்கு பேர் தான் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட 2 மார்க் முடிச்சுக்கோங்க. த அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ரம் ஃபார் த வேரியஸ் மெட்டீரியல் ஃபார் த compared with the Fraunhofer lines or solar spectrum which help to identify எது element present in the sun atmosphere முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு சன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ரொம்ப க்ளோஸாக டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அந்த சன்னுடைய பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நிறைய டார்க் லைன்ஸ் இருந்துச்சு கண்டுபிடிச்சாங்க. ஏன் டார்க் லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தா லைன் அப்சர்வ் ஸ்பெக்ட்ரமுடைய கான்செப்ட் எடுத்துக்கணும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்டில் சின்ன சின்ன, அதாவது அந்த லைட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அது அப்சர்வ் பண்ணதுக்கான ஒரு ரீசனுக்கு அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அதோட எனர்ஜி லாஸ் அது என்ன செய்யுது, ஒரு டார்க் லைனை க்ரியேட் பண்ணுது. அந்த டார்க் லைன் தான் நமக்கு வந்து ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் டார்க் லைன் இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம் ஆர் நவுன் as the ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதோட நமக்கு 5th சாப்டர் முடிஞ்சது. புக் பேக் கொஷின் மட்டும் இந்த சாப்டர் படிங்க போதும். புக் பேக் தான் அதிகமாக கேட்பாங்க. வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்? ஓகே, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் எழுதுனீங்க. வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அது ஒரு கொஷின். ஆனால் ஹோம்ஒர்க் நான் கொடுக்கேன், இது ஒன்று படிக்கணும். ரைட் டவுன் த இன்டர்ஃபார்ம் இதுவும் படித்தாச்சு. காஸ் லைன் மேக்னெட்டிஷம் என்ன படிக்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டேன் கிவ்ஸ் த யூஸ் அண்ட் ஈச் ஆஃப் எல்லாமே. இது ஜஸ்ட்டு 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். அதை நான் 3 மட்டும் படித்தா போதும்னு நினைக்காதீங்க. அந்த 7 யூஸஸும் படிக்கணும். வாட் இஸ் ஃப்ரான்ஹோபர் லைன்ஸ் ஃபுல்லாகவே அந்த பேராகிராஃப் எழுதுடுங்க. மேக்ஸ்வெல் ஆம்பியர் மேக்ஸ்வெல் அந்த அளவுக்கு கேட்குறதுங்க. இது ஒரு ரீசன் கொஷின். இப்போ இஎம்எஃப் வந்து ஏன் நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொன்ன கேட்டேன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், அதனால் நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கொஷின் பாருங்கள். அடுத்து ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டர்ஃபார்ம். ஓகே, அதே தான் மேலே. அதாவது என்னென்னா இங்கே ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் என்னென்னு கேட்டாங்க. அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி என்னது ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் எழுதுங்க. 7 படிக்கணும், 3 மட்டும் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன படிக்கணும். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆம்பியர் சர்க்யூட்டாக என்ன படிக்கணும். மேக்ஸ்வெல் கரெக்ஷன் படித்தாச்சு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் படித்தாச்சு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸோட சோர்ஸ் படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் படிக்கணும். இன்றைக்கி எனக்கு ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த டாபிக் வந்து இந்த கொஷின் நம்பர் 8 to 9 வந்து எனக்கு ஹோம்ஒர்க்கை பண்ணிவிடுங்க. ரைட்.